வணக்கம் நேர்களே. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புடைய ருத்ரதாண்டவம் இன்னும் முடிஞ்ச பாடு இல்லை. பீஸ் ப்ரைஸ் கொடுப்பாங்க, அதாவது நோபல் ப்ரைஸ், அமைதிக்கான நோபல் ப்ரைஸ் அவருக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அவருக்கும் இருந்தது. கொடுத்துருவாங்க போல் இருக்கு அப்படின்ற தாட் எல்லாருக்குமே இருந்துட்டு இருந்தது. கொடுத்தாதான் இந்த உலகம் அமைதியாக இருக்கும், அதுக்காகவாவது கொடுப்பாங்கன்ற தாட்லாம் கூட இருந்தது. பட் பீஸ் ப்ரைஸ் வாங்கினவங்க இதை நான் ட்ரம்ப்புக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நிறைய ட்ராமாஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கிறப்போ இவரும் கிரீன்லாண்டை எனக்கே கொடுத்துருங்கன்னு ஏதோ ஒரு பொருளை விலைக்கு கேட்குற மாதிரி கேட்டுருக்காரு. இல்லை சண்டை போட்டு வாங்குறதுக்கு ரெடி ஆகிட்டாருன்ற மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது. இது உலக லெவலில் ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், டேரிஃப் அப்படிங்கிறத தாண்டி இது அடுத்த கட்டமாக ஒரு நாட்டை பிடிக்கிறது அப்படின்ற லெவலில் நிற்குது. என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத ஆனந்த் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பிகாஸ் ட்ரம்ப் என்ன நினைக்கிறாரு, வாட் சார்ட் ஆஃப் பர்சன் ஹி இஸ், அவர் பண்ணுறதுனால என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இந்த நேரத்தில் ரொம்ப அவசியமாக இருக்குது. ஸோ அதை பற்றி ஆனந்த் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். சார், ட்ரம்ப் பேசிக்காக ஏன் தொட்டதுலலாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கார்? அவர் பிரச்சனை பண்ணல. இப்போ உனக்கு பையன் 2 பசங்க இருக்காங்க. என்ன வயசாகுது? ஒன்று 4.5 வயசு ஆச்சு, இன்னொருத்தனுக்கு 1 வயசு ஆச்சு. சரி, பொம்மை கிடைக்கலன்னா என்ன பண்ணுவான்? சண்டை போடுவாங்க. 2 பேருக்கும் ஒரே பொம்மை ஒன்றா என்ன நடக்கும்? அடிச்சுப்பாங்க. அதான் நடக்குது சார். சின்ன பசங்க அடிச்சுக்கிறதுக்கும் இவர் பண்ணுறதும் ஒன்றா சார்? அவரோட மென்டல் ஏஜ் இவ்வளோதான். இப்போ நான் பணக்காரன், நான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல், நான் நீட்டின டாயெல்லாம் போகணும், நான் நீட்டின கையை கட்டின பொண்ணுங்களோட நான் சுற்றணும், அவரே சொல்லியிருக்காரு. ரைட்டா? நான் ஜாலியாக இருக்கணும். அவர் ஜாலியாக இருக்கிறாரு. எங்கள் அப்பா பணக்காரர், நானும் பில்லியனேரு. பல லாஸ் பண்ணாலும் திரும்பி என்னை பாலிடிக்ஸில் எலெக்ட் பண்ணி என்னை பெரிய ஆளாகிட்டீங்க. நான் ப்ரைவேட் டீல்ஸ் பண்ணி நிறையா சம்பாதிச்சுக்கிறேன். அஃபீஷியலாக எனக்கு 2 3 எனக்கு தெரியாது. டைவர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணது. பல கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, பல பேர் எழுதியிருக்காங்க, பல பேருக்கு ஒரு செட்டில்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு. அவர் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறாரு. அதுக்குன்னு ஃப்ளாரிடாவில் ஒரு கால்ஃப் கோர்ஸ் வச்சுருக்கிறாரு. எப்ஸ்டன் ஒன்று ஃபைல்ஸை ஃபுல்லாக ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறாரு. எப்ஸ்டனுக்கும் இவருக்கும் டைஸ் இருந்தது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவர் எல்லாமே ஹீஸ் அ பவரை அவரோட பர்சனல் யூஸுக்கு யூஸ் பண்ணிக்கிறாரு. கத்தர் அதை யூஸ் பண்ணி ஒரு பிளெயினை கிஃப்டாக கொடுத்தாங்க. வெனிசுலாவோட ஆப்போசிஷன் லீடர் கிடைச்ச பீஸ் ப்ரைஸை அவங்களுக்கு கொடுத்தாங்க, மெடலை. அதுக்கு ஒரு குடி பேக் கொடுத்தாரு. அது மாதிரி அவருக்கு வேணுங்கிறத யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அதை யூஸ் பண்ணிக்கிறாரு. நார்வேயோட பிரசிடெண்ட்டோட சொன்னார், நீங்கள் எனக்கு நோபல் ப்ரைஸ் கொடுத்துருந்தீங்கன்னா நான் இப்போ இந்த வேலையெல்லாம் செய்ய வேண்டாம். சரி, நோபல் ப்ரைஸ் தான் கொடுக்கல, கிரீன்லாண்டாவது எனக்கு கொடுத்துருங்கன்னு சொல்கிறாரு. சார், அந்த விஷயம் அப்படின்னா என்ன, உன் பையனுக்கும் அவருக்கும் என்ன வித்தியாசம்? பக்கத்து வீட்டில் 4 குழந்தை பொம்மை இருக்குன்னா அந்த பொம்மையை கொண்டு வரா, நீ கொண்டு போக முடியுமா? வாங்கி தான் கொடுத்தாங்க. இல்லை, எனக்கு அந்த பொம்மை தான் வேணும், போட்டு உட்கார வைக்க வேண்டியது. யார் போடுறது இங்கே? அவரை நீங்கள் பிரசிடெண்ட்டாக எலெக்ட் பண்ணிட்டீங்க, பக்கத்து வீட்டு நாய்க்குட்டியை கொண்டு வந்தானே, அவங்க கொடுத்துருவாங்களா? மாட்டாங்க. அதான். ஓகே சார். இப்போது அமெரிக்காவில் இருந்துட்டு உலக நாடுகளுக்கெல்லாம் ஒரு டஃப் கொடுத்துட்டு இருந்தார். இங்கே டேரிஃப் போட போகிறேன். என்ன டஃப்? இதெல்லாம் டஃப்பே கிடையாது. இன்னும் ஆரம்பிக்கவே இல்லைன்றீங்க? ஆமாம். அவர் என்ன சொல்கிறாரு, அவருக்கு அமெரிக்காலேருந்து இம்போர்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, எக்ஸ்போர்ட் அமெரிக்காலேருந்து யாரும் வாங்கலை. ஸோ நான் டேரிஃப் போடுவேங்கிறாரு. டேரிஃப் போட்டால் எல்லோரும் அமெரிக்காவில் ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பஸ் அவ்வளோ ஈஸி கிடையாது. எக்கனாமிக்ஸில் தியரி ஆஃப் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ்னு ஒரு பேப்பர் இருக்குது. இது 300 வருஷமாக இருக்குது. ஒரு நாடு ஒன்றுல தான் ஸ்பெஷலைஸ் பண்ண முடியும். எல்லா தொழிலும் ஒரு நாடு செய்ய முடியாது. ஜப்பானில் அரிசி வாங்கி தான் ஆகணும், ஃபுட்டெல்லாம் இம்போர்ட் பண்ணணும், ஆயில் இம்போர்ட் பண்ணணும், ரா மெட்டீரியல் இம்போர்ட் பண்ணணும். எலக்ட்ரானிக்ஸில் அவங்க பெரிய பிஸ்து. அயன் முறை வாங்கி ஸ்டீலாக மாற்றுறதுல அவங்க பிஸ்து. ஆட்டோமொபைல்ஸில் அவங்க பிஸ்து. ஒரு நாட்டுக்கும் ஒன்று ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். இந்தியாவோட காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியாக கொண்டு வந்தது மன்மோகன் சிங், ஃபக்கீர் சந்த் கோலி, நாராயணமூர்த்தி. இவங்கெல்லாம் சாஃப்ட்வேரை உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக கொண்டு வந்தாங்க. அஞ்சலி ரெட்டி, திலீப் சாங்கி, சிப்லா ஹமீத் தான் முதல்ல ஆரம்பித்தார். இவங்கெல்லாம் ஃபார்மாவை உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக கொடுத்தாங்க. நீங்கள் எல்லாத்தையுமே பண்ண முடியாது. லேபரை வச்சு மேனுஃபேக்சர் பண்ணுற மாதிரி ஆரம்பித்து சைனா டெக்னாலஜி கர்வில் மேலே போனாங்க. ஜப்பானும் அப்படி தான், செருப்பு தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க, கொடை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படியே அசம்பிள் பண்ணி
ஒரு ஸ்டீப் டெக்னாலஜி கர்வை ஏறினாங்க. ம். ஸோ அமெரிக்காவால் எல்லாம் பண்ண முடியாது. அமெரிக்கா வந்து ஆல்ரெடி வெரி சக்ஸஸ்ஃபுல்லு. ஆப்பிள் டிசைன்டு இன் அமெரிக்கா, மேட் இன் சைனா. ம். ரியல் லாபம் அமெரிக்கன்ஸுக்கு தான். 10 ரூபாய்க்கு பண்ணிவிட்டு 50 ரூபாய்க்கு விற்றுட்டு 40 ரூபாவை அமெரிக்காவில் தான் புக் பண்ணிக்கிறாங்க. அமெரிக்கா வந்து எல்லா சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸும் இன்றைக்கி அமெரிக்காவில் இருக்குது. ம். இப்போ நீங்களும் நானும் கூகுள் யூஸ் பண்ணுறோம். கூகுளுக்கு கொடுக்குற காசெல்லாம் அமெரிக்காவுக்கு தான் போகுது. NVIDIA, AMD. ஆமாம். ஸோ அவருக்கு எக்கனாமிக்ஸ் தெரிஞ்சு புரிதல் தான். டேரிஃப் போட்டால் அமெரிக்கன்ஸுக்கு விலைவாசி ஏறும். ம். ஓரளவு வரைக்கும் பேர் பண்ணுவாங்க, அப்புறம் விலைவாசி ஏறும். ஓகே சார். இப்போ எனக்கு இங்கே என்ன சந்தேகம் வருதுன்னா, நீங்கள் ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. அமெரிக்காவில் எல்லாரையும் தொழில் தொடங்க வைக்கிறதுக்காக இம்போர்ட்டை குறைச்சி எக்ஸ்போர்ட்டை ஜாஸ்தி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரம்ப் டேரிஃப் போடுறாரு அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை சொல்கிறீங்க. இந்தியாவில் மேக் இன் இந்தியா அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. அப்போது நம்மளும் இதே ரூட்டை தான் எடுத்துருக்கணுமா? நம்ம வந்து சிரிக்கிறது போய் பேசாது. நீங்கள் வந்து சாஃப்ட்வேரில் பண்ணுறது நம்மளது லேபர் ஆர்பிட்ராஜ். ம். அமெரிக்காவில் பண்ணால் எவ்வளோ சம்பளம் கொடுக்கணும், இந்தியாவில் கொடுத்தா எவ்வளோ சம்பளங்கிற லேபர் ஆர்பிட்ராஜோட நின்றுட்டோம். ம். நம்ம ப்ராடக்ட்லாம் டெவலப் பண்ணல. ம். ரைட்டா? ம். மேக் இன் இந்தியானா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எலக்ட்ரிசிட்டியை கம்மியாக கொடுத்துருக்கணும், ம். லேண்ட் அஃபோர்டபுளாக கொடுத்துருக்கணும், லேபர் லாஸை ரிலீஸ் பண்ணியிருக்கணும். ம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மேக் இன் இந்தியான்னு சொல்லி ம். எலக்ட்ரிசிட்டி கார்ட் ஃபார் மீடியம் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியை 3 மடங்கு ஏற்றி விட்டீங்க. லேண்டு விலை எல்லா இடத்துலையுமே ஜாஸ்தி. லேபருக்கு இப்போ லேபர் கோடுன்னு போட்டு காஸ்ட்டை ஏற்றிருக்கீங்க. ம். நீங்கள் என்ன பண்ணீங்க, மேக் இன் இந்தியா மேட் இன் இந்தியான்னு சொன்னால் போருமா? அவனுக்கு சைனாவில் ஈஸியாக கிரெடிட் கிடைக்கும். ம். நீ திருப்பூர் தானே, ம். பனியன் ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறேன், நீ போனால் உனக்கு லோன் கொடுத்துருவானா? இல்லை மாட்டோம். அப்புறம் இல்லை நீங்கள் சொல்கிறது அமெரிக்காவில் ஒரு ரீசன் சொல்கிறீங்க. அமெரிக்காவில் அமெரிக்கா இன்ட்ரெஸ்ட் டேரிஃப் கொண்டு வந்ததுக்கு ஒரு ரீசன் அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் 2% பாஸ். ம். கடன் வாங்குறது ஈஸி பாஸ். ம். கேபிட்டல் வந்து ஈஸி பாஸ். நீ ஆப்பிளையும் கம்பேர் பண்ண, ஆப்பிளையும் ஆரஞ்சையும் கம்பேர் பண்ண. ம். ஓகே. சினாரியோ ஒரே மாதிரி இருக்கிறதுனால நான் அதை அப்படி கேட்டேன் சார். கேட்டேன்னா நீங்கள் வந்து உங்கள் டிஎன்ஏ மாற்றிக்கணும். ம். இப்போ நான் சொல்கிறேன், இப்போ ஃப்ரைட் அனுப்புகிறேன்னு வையே, ம். அவசரமாக பனியன் அனுப்புகிறேன்னா ஏர் ஃப்ரைட்டில் அனுப்புவேன். ம். ஆமாம். ரைட்டா? ம். உனக்கு ஜிஎஸ்டி கிடையாது, ம். திரும்பி வராது. ஏர் ஃப்ரைட்டில் 18% ஜிஎஸ்டி இன்னைக்கு இருக்குது. ம். அதுக்கு என்ன ரீசனு? அதனால இதுவும் பண்ண முடியாது. அப்புறம் என்ன? அதுக்கு என்ன ரீசன் சார்? அது அவ்வளோதான் உனக்கு. அவ்வளோதான். அதாவது நான் திரும்பி சொல்கிறேன், ஆட்சியில் இருக்கிறவன் படித்தவனாக இருந்தால் நீங்கள் இதெல்லாம் பண்ணலாம். நம்ம என்ன நம்புகிறோன்னா 10ஆம் கிளாஸ் படித்தா கூட ஆட்சியில் உட்காந்துலான்னு நினைக்கிறோம். ம். இதான் கிடைக்கும். ஒரு காமராஜாக இருக்கலாம், படிக்காதவன் எல்லாரும் காமராஜ் நாட்டார் ஆகிட முடியாது. ஓகே சார். ஸோ அமெரிக்காவை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அதில் வந்து முக்கியமானது இப்போ வெனிசுலாவில் உள்ள பூந்து. நீங்கள் கேட்டதுக்காக நான் இந்தியாவை பற்றி பதில் சொன்னேன். ஆமாம், எஸ். இப்போ வெனிசுலாவில் உள்ள பூந்து அதிபர் மதுரோவை தூக்கிட்டு வந்திருக்காங்க. அண்ட் ஹி ஹாஸ் பீன் சென்டென்ஸ்ட். He has not been sentenced. They are going to try him. ம். இனிமேல் கோர்ட்டில் கேஸ் நடக்க போகிறது. மடுரோ எதுக்கு தூக்கினாங்கன்னா, அங்கே என்ன நடந்தது? திடீர்னு உலகத்தில் ஒவ்வொரு நாடாக பார்த்துட்டு இருந்த நேரத்தில் டப்புன்னு அப்படியே கீழே மடுரோவில் இறங்கி. அப்படி இல்லை. மடுரோவை ஏன் தூக்கினாங்கன்னா, ம். அவன்கிட்ட வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் சப்ளை ஆஃப் கச்சா எண்ணெய். க்ரூட் ஆயில். ம். அதை எடுத்து அவன் வந்து சைனாக்கும் கியூபாக்கும் கொடுத்துட்டு இருந்தான். ம். அமெரிக்காவில் செவ்ரான்னு ஒரு கம்பெனி மட்டும் ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த இன்ஜின் ஆயில் கம்பெனியா சார்? ஆமாம். ஓகே. அவன் என்ன பண்ணான், அவன் வந்து பெரிய ரிஃபைனர். ம். அந்த சமயத்தில் என்ன ஆச்சுன்னா, சைனாக்காரன் வந்து உட்காந்துட்டு இருந்தான், நாளைக்கு எனர்ஜி ஒப்பந்தம் கையெழுத்து போடலான்னா. ஸோ அமெரிக்காவுக்கு வீட்டு பக்கத்தில் இருக்கிற எண்ணெயை சைனா எங்கேயோ இன்னொரு கார்னர் வேர்ல்டு எடுத்துன்னு போகிறான். அவன் ஒரு டிக்டேட்டர், வெரி அன்பாப்புலர். பாதி பாப்புலேஷன் ஓடி போயிடுச்சு, எல்லாம் உண்மைதான். ம். அவனோட அதுக்கு பர்சனல் கார்ட்ஸ் எல்லாமே கியூபன்ஸ் தான். ம். ஏன்னா அவனுக்கு இவன் மேலேயே நம்பிக்கை கிடையாது, யார் மேலேயே, வெனிசுலன் மேலே நம்பிக்கை கிடையாது, போட்டுருவாங்க. 6-7 கியூபனை சுட்டு கொண்டாங்க, இவனை தூக்கின்னு போய் வெளில வச்சுட்டாங்க. அவரும் சாய்பாபா ஃபேனு, புட்டபர்த்தி சாய்பாபா ஃபேனு. இப்போ இருக்க பிரசிடென்ட்டும் சாய்பாபா ஃபேன். ம். அந்த அம்மா புட்டபர்த்தி வந்துட்டு போயிடுச்சு இப்போ பிரசிடென்ட் ஆனோன்னா. அந்த அம்மா என்ன சொல்லுது, ட்ரம்ப் என்ன சொன்னாலும் கேட்குறேங்குது. அதனால் அப்படியே நிறுத்தி வச்சுருக்காரு. ஆப்போசிஷன் லீடரு நோபல் ப்ரைஸ் கொடுத்தாங்க. ஆமாம். நோபல் ப்ரைஸை கொண்டு போய் உங்கள் காலில் வைக்கிறேன், என்ன பிரசிடென்ட் ஆக்கம் கேட்டுட்டு இருக்கு. ஓ, ஸோ அந்த அதுதான் கச்சா, வந்து அவங்க கொடுக்கப்பட்ட நோபல் பிரைஸை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்ததா? ஆமாம், கச்சா எண்ணெய்ங்கிறது அவங்களுக்கு தேவையாக இருக்குது. ஓகே. அமெரிக்காவுக்கு அந்த கச்சா எண்ணெய் தேவை, அதனால் உள்ள பூண்டார்.
ஈரான்லேயும் இந்த நான் உள்ளே வந்துடுவேன்னு மிரட்டுறது கச்சா எண்ணெய் தான். ஒரு பக்கம் வெனிசுலால ஒரு ஹிட்டு, அதை தாண்டினா அடுத்தது கிரீன்லாந்து பக்கம் வராரு. கிரீன்லாண்டை எங்களுக்கு கொடுத்துருங்க. அந்த மக்கள் அமெரிக்கா கிட்ட வராங்கன்னா கூட பரவாயில்ல. ஓகே, இப்போ ஈரான் கூட நீங்க வர்த்தகம் பண்ணீங்கன்னா உங்க மேல எக்ஸ்ட்ரா டாரிஃப் போடுவேன். ஆமா. இப்போ திடீர்னு ஈரான் மேல கண் வைக்கிறதுக்கு ஏன்னா ஈரான் முன்னாடியே அவங்க கண் வச்சிருப்பாங்க. இப்போ கிரீன்லாண்டை வந்து கொடுக்கறதுக்கான அமெரிக்கா பக்கம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கா? என்ன சார் மோடி இது சொன்னாருன்னு நீங்க எவ்வளவு தூரம் அக்யூஸ் பண்ணீங்க? வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.